தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 6/11/2014 வியாழக்கிழமை அசுவதி நட்சத்திரம் மாலை 4:23 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு பௌர்ணமி. இன்றைக்கு கிரிவலம் வந்தால் கீர்த்திகளை காணலாம். மலைவலம் வந்து மகத்துவம் காண வேண்டிய நாள். நிலவு வழிபாட்டால் நிறைவான மனதை அடைய வேண்டிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே எங்கள் பகுதியிலே செட்டிநாட்டு பகுதியிலே உள்ள பிரபலமான மலைகள் 4 மலைகள் இருக்கின்றன. அந்த மலைகளை எல்லாம் நாங்கள் 210 மாதமாக சுற்றி வருகின்றோம். என்னுடைய தலைமையிலே பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே சுற்றி வருவார்கள். அதேபோல் உங்கள் பகுதியிலேயும் இருக்கிற மலைகள் தெய்வீக மலைகள், மேலே கோயில்கள் ஆலயங்கள் இருக்கிற மலைகளை நீங்களும் இன்று சுற்றி வரலாம். மலையை வலம் வந்தால் மலைக்கும் அளவு வாழ்க்கை உயரும் என்று சொல்கின்றார்கள். அதனால்தான் மலை மேலே குமரன் குடியிருக்கின்றார். அந்த படை வீடுகளிலே பழனியெல்லாம் 6 படை வீட்டிலே ஒரு படை வீடு. படியேறப்பா படியேறு, பழனி மலையின் படியேறு, படிப்படியாக முன்னேறு, பலபடி நீயும் முன்னேறி என்றெல்லாம் பாடல்களில் எழுதியிருப்பதை பார்த்திருக்கிறோம். காரணம், படிப்படியாக முன்னேறுவதற்காகத்தான் படி அமைத்து மேலே முருகன் குடிகொண்டிருக்கிறாராம். அப்படிப்பட்ட மலைகளை வலம் வந்து மகத்துவம் தருகின்ற ஈசனை வழிபட வேண்டிய நாள் இந்த நாள். சித்ரா பௌர்ணமி என்று எடுத்துக்கொண்டால் அங்கே சித்திரகுப்தன் பிறந்த நாள் அந்த பௌர்ணமி. வைகாசி மாத பௌர்ணமி என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது முருகப்பெருமான் பிறந்த நாள் வருகிறது. வைகாசி விசாகம் முருகப்பெருமான் பிறந்த நாள். ஆனி மாதம் என்று எடுத்துக்கொண்டால் இறைவனுக்கு கனிகளை எல்லாம் படைக்க உகந்தது. ஆடி மாத பௌர்ணமி என்பது திருமால் வழிபாட்டுக்கு உகந்தது. ஆவணி மாத பௌர்ணமி என்பது ஓணம், ரட்சபந்தனம் என்று சொல்வார்கள். புரட்டாசி மாத பௌர்ணமியிலே உமாமகேஸ்வரருக்கு பூஜை இடுகின்ற விழா நடைபெறும். ஐப்பசி மாத பௌர்ணமியிலே சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்தால் எந்நாளும் பசியின்றி நாம் வாழ வழிபிறக்கும், நமது பசிப்பிணி போகும். அதே போல் கார்த்திகை மாத பௌர்ணமியிலே சிவனது அடியும் முடியும் காண சிவனது அடிமுடி காண பிரம்மா முயற்சி செய்த நாள் இந்த நாள். ஆகையினாலே அது போன்ற அடிமுடி காணுகின்ற நாளாக அந்த கார்த்திகை பௌர்ணமி வருகின்றது. எனவே தான் திருவண்ணாமலையிலே மிகப்பெரிய அளவிலே தீபம் ஏற்றி அண்ணாமலை தீபம் அங்கே ஏற்றி கொண்டாடுகின்றார்கள். அந்த கார்த்திகை பௌர்ணமிகளிலேயே தலை சிறந்த பௌர்ணமியாக கருதப்படுகின்றது. அன்று அண்ணாமலையாரை வழிபட்டால் எண்ணியதெல்லாம் நடக்கும் என்கிறார்கள். அதேபோல் அதனுடைய மகத்துவம் வாய்ந்த நமது பகுதியில் இருக்கிற மலைகளையும் சுற்றி வந்து அன்று தினம் கார்த்திகை மாத பௌர்ணமியிலே சிவனையும் உமையவளையும் நாம் வழிபட்டால் நம்முடைய சிந்தையில் அவர்களது அருள் வந்து சேரும், சிறப்பான வாழ்க்கையும் நமக்கு அமையும். மார்கழி மாத பௌர்ணமியிலே நடராஜருடைய ஆனந்த தாண்டவம் நிகழ்ந்ததாக சொல்கிறார்கள். தை மாத பௌர்ணமி சிவபெருமானுக்கு விழா நடக்கின்ற ஒரு நாள். மாசி மாத பௌர்ணமி பிரம்மாவின் படைப்பு தொழில் ஆரம்பமானதாக சொல்கின்றார்கள். மாசி பௌர்ணமியிலே தான் பிரம்மாவினுடைய படைப்பு தொழில் தொடங்கியதாக கருதப்படுகின்றது. பங்குனி பௌர்ணமியிலே சிவனும் உமையவளும் மணந்து கொண்ட நாளாம். இறைவனும் இறைவியும் மனம் புரிந்து கொண்ட நாளாக பங்குனி உத்திரம் என்ற அந்த பங்குனி பௌர்ணமி வருகின்ற நாள் கருதப்படுகின்றது. இப்படி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே நீங்கள் இப்பொழுது வருகின்ற இந்த பௌர்ணமியில் இன்று தினம் நீங்கள் மலைவலம் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மகத்துவங்கள் பிறக்கும். நிலவு வழிபாட்டால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். எனவே நிலவை வழிபட்டு நிம்மதியை காணுங்கள், மலைவலம் வந்து மகத்துவம் காணுங்கள் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கிரிவலம் வந்து கீர்த்தியை காண வேண்டிய நாள் இந்த நாள். கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. தந்தை வழியில் ஏற்பட்ட விரிசல்கள் அகலும். சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். வருமானம் திருப்தி தரும். ரிஷபராசி நேயர்களே, 6ஆம் இடத்திலே சனி உச்சம். சூரியன் புதன் சுக்கிரன் இணைந்து புது சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார்கள். இருந்தாலும் கூட விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பார்ப்பதால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விவாக பேச்சுக்கள் முடிவடைவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கடல் தாண்டி வரும் செய்தி காது நிற்க செய்யலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு எடுத்த காரியத்தில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்து கொடுக்க முன்வருவர். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை நேரத்தில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேரப்போகின்றது. மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். உத்தியோக மாற்றங்கள் உறுதியாவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கடல் தாண்டி வரும் செய்தி காது நிற்க செய்யும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிகின்ற நாள். தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு செல்வார்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள்.
உங்கள் வீட்டு முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளுக்கு உறுதுணையாக விளங்குவார்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். வழிபாட்டின் மூலமே வளர்ச்சி காண வேண்டிய நாள். இன்றைக்கு அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லது. இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது மனக்கசப்புகள் ஏற்படலாம். எனவே இன்றைக்கு சந்திராஷ்டமம் என்பதால் எதையும் யோசித்து முடிவெடுப்பதே நல்லது. துலாம் ராசி நேயர்களே, விருந்தினர் வருகையால் வியப்படையும் நாள். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். வாகன மாற்று சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கலாம். ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தால் வரவை காட்டிலும் செலவு கூடுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, விஐபிக்கள் வீடு தேடி வருகின்ற நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வியாழ பகவானுடைய ஆட்சி நன்றாக இருக்கிறது. எனவே குறுப்பார்வையில் இருப்பதால் பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புதிய கூட்டாளிகளும் உங்களோடு வந்து இணைவர். இந்த நாள் ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இடமாற்று சிந்தனை மேலோங்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறலாம். கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு செயல்படுவதுதான் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் போட்டிகளை சமாளித்து வெற்றி காணுகின்ற நாள். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். விஐபிக்கள் வீடு தேடி வந்து விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே முடித்துக் கொடுப்பார்கள். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் ஆதாயம் உண்டு. இடம் பூமி வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். கும்பராசி நேயர்களே, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். உற்றார் உறவினர்களின் பகைகளை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு வெறுப்புணர்ச்சியை காட்டலாம். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள மலைவலம் வருவதுதான் உத்தமம். எனவே மலைவலம் வந்து மகத்துவம் காணுங்கள். கிரிவலம் வந்து கீர்த்தியை காணுங்கள். மீனராசி நேயர்களே, சுற்றுப்பயணத்தால் சுகம் காணுகின்ற நாள். சுற்றத்தார் வரவு இன்றைக்கு அதிகம் உண்டு. விருந்தினர் தொல்லையால் வியப்படைவீர்கள். வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். திருமணம் முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இன்று வாயில் தேடி வரன்கள் வருவது கண்டு ஆச்சரியப்படுவர். தொழிலுக்கு பழைய பங்குதாரர்கள் விலகினாலும் கூட புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து உங்களுக்கு கை கொடுப்பார்கள். தொழிலில் மாற்று சிந்தனை மேலோங்கும். பழைய தொழிலை வைத்துக் கொள்வோமா இல்லை புதிய தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை உங்களுக்கு மேலோங்கலாம். என்ன இருந்தாலும் அஷ்டமத்து சனி முடியும் வரை சற்று பொறுமையை கடைபிடிப்பது தான் நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.